எப்பா விஜய் தம்பி வாங்கப்பா வணக்கம்ப்பா. சரிப்பா இந்த சிலிண்டர் எல்லாம் ஒரே பிரச்சனை, பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. யாருக்கும் சிலிண்டர் கிடைக்கலையா? டப்பு டப்புன்னு 6 சிலிண்டர் எடுத்து வை, தூக்கிட்டு போயிடுறேன். குடு. எது 6 சிலிண்டர்? குடுக்குறேன்னு இல்ல, அது ஆட்சிக்கு வந்தோடனே கொடுப்பேன். இப்ப எப்ப ஆட்சிக்கு வருவ? அது இப்போ 2026 எலெக்ஷன் வருவியா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுப்போம். எப்ப குடுப்ப? ஆட்சிக்கு வந்தோடனே வரிசையா சிலிண்டர் கொடுத்துருவியா, இல்ல 1 மாசம் விட்டு விட்டு குடுப்பியா, இல்ல கடைசியில குடுப்பியா? எப்ப குடுப்ப? அது அது ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நான் அது பக்காவா பிளான் பண்ணி அது கரெக்டா 6 சிலிண்டர் வந்துரும். நீங்க அது கவலைப்படாதீங்க. சரி, சிலிண்டர் பெரிய சிலிண்டர் இருக்கு, சின்ன சிலிண்டர் இருக்கு. நீ எது குடுப்ப? இல்ல கலந்து கலந்து குடுப்பியா? இல்ல உங்களுக்கு பெரிய சிலிண்டரே கொடுத்துறோம். பெரிய சிலிண்டர் கொடுத்தலாம். இப்ப எங்க வீட்ல 2 ரேஷன் கார்டு, 2 ரேஷன் கார்டுக்கும் தனித்தனி 6 சிலிண்டர் குடுப்பியா, இல்ல ஒரு வீடு தான்ட்டு ஒரு வீட்டுக்கு 6 சிலிண்டர் குடுப்பியா? எப்படி குடுப்ப? இவ்வளவு குழப்பம் இருக்கா? அது நான் பிளான் பண்ணுவோம்க்கா. பிளான் பண்ணிட்டு அது நான் சரி, சிலிண்டர் வந்து எப்படி இந்த இண்டேன் அதுல புக் பண்ணுமா, இல்ல பாரத்ல புக் பண்ணுமா, இல்ல உங்களுக்கு எதுவும் தனி ஆப் எதுவும் வச்சிருக்கீங்களா அதுல புக் பண்ணுமா? எங்க போய் நாங்க வாங்குறது? அது ஆட்சிக்கு வந்தோடனே நான் சொல்றேன்க்கா. இப்போதைக்கு அறிவிப்பு தான் கொடுத்துருக்கோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சரி. இப்ப திடீர்னு சிலிண்டர் வரலன்னா நீங்க எல்லாம் திடீர்னு தலைமறைவாயிடுவீங்க. யார்கிட்ட போய் நாங்க முறையிடுறது? சிலிண்டர் வரலன்னு எப்படி சொல்றது? எங்க கட்சியில யாரும் அந்த மாதிரி தலைமறைவா ஆக மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சிலிண்டர் கன்ஃபார்ம் வந்துரும். கன்ஃபார்ம் வந்துரும். சரி, இந்த தாவக துண்டு போட்ட அவங்க சுத்திட்டு இருப்பாங்க ரீல்ஸ் எடுத்துட்டு, அந்த பசங்களையும் வந்து வீட்டுல இறக்கி விட்டு போயிடுவானுங்களா, இல்ல நாங்க தான் போய் மல்லு கட்டி தூக்கிட்டு வரணுமா? அவங்க வீட்டு வேலையை பார்க்க மாட்டாங்க. இல்லக்கா, அது சிலிண்டர் போடுவாங்களா, அவங்கள வச்சு ஏதாவது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது புரியல. நீங்க ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம் பண்றேன்னா, எந்த நாட்டுக்காரன் எங்க யாரு குண்டு போட்டாலும் யாரு அடிச்சுக்கிட்டாலும் என்ன தடைப்பட்டாலும் 6 சிலிண்டர் நான் என் கிட்னியை வித்தாவது கொடுத்துருவேன் வருஷத்துக்குன்னு சத்தியம் பண்ணு. ஒழுங்கா சத்தியம் பண்ணு. காலடி மண் எடுத்து வச்சிருக்கேன், சாபம் விட்டு போயிடுவேன். சத்தியம் சத்தியம். அப்புறம் எல்லாம் நாசமா போயிடும். சத்தியம் சத்தியமா. இதற்கு நாசமா தான் போயிட்டு இருக்கோம். கொடுத்துருவீல்ல? எலெக்ஷன் முடிஞ்சதும் வருவாங்க. சரி அண்ணே, நம்ம கட்சிக்காரர் தானே நானே. ரொம்ப நன்றி நன்றி. அது இருந்தே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தீங்க, அதை கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்னது? இந்த பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் தாய்மாமா சீர்ல கொடுக்குறீங்கல்ல, ரொம்ப உண்மையிலேயே இன்னைக்கு நிலைமையில தாய்மாமால மதிக்கூட மாட்டாங்க. ஆனா நீங்க தாய்மாமாவா இருந்து பண்றீங்கல்ல, உண்மையிலேயே சரிண்ணே. இப்ப பிறந்த குழந்தைக்கு எனக்கு எப்படி நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு 2 மாசம் குழந்தை பிறகு ஒரு 4 மாசத்துல எனக்கு குழந்தை பிறந்திருப்பேன். எவ்வளவு நீங்க எவ்வளவு தங்க மோதிரம் போடுவீங்க? எவ்வளவு இருக்கிற சவரனா? அது குழந்தை பிறக்கட்டும். சரி, குழந்தை பிறக்கட்டும். நான் வந்து அதான் எவ்வளவு தங்கணும்? எவ்வளவு தங்கணும்? அது ஒரு 1/2 சவரன், 1 சவரன், 5 சவரன் போடுவீங்க எப்படியா? 5 சவரனா? ஆமா, தாய்மாவனா சும்மாவானே. 5 சவரன் போடலாம், பிரச்சனை கிடையாது. குழந்தை கை சின்னதுப்பா, அதனால 5 சவரன் தாங்காது. அதாவது என் தாய்மாமா ஒருத்தர் இருக்கேன், எங்க அம்மா வழி சொந்தம். வந்தாங்க 5 கிராம் எடுத்துட்டு வந்தாங்க. எச்சக்காரி மூஞ்சில தூப்பிட்டேன்டா பிச்சைக்கார பையில தாய்மாம சீருன்னு செய்ய வந்துட்டேன் பாரு. வக்கத்து பண்ணுவேன், நாசமா போடுவேன் அப்படின்னு கத்துன்னு கத்தி விட்டேன். எங்க அப்பா வழி சொந்தம் வந்தா இங்க பாருங்க தாய்மாமைங்க, அவனாவது பரவாயில்லங்க, 20 சவரன் போட்டான். 20 சவரன் நல்ல மனுஷன். அவனை நான் பார்த்தேன். ஆனா அவனோட வீட்டுக்கு நான் 30 சவரன் போட்டேன். 10 சவரனை திருடிட்டான். 20 சவரன் போடுறியே, நீ எல்லாம் யோக்கியமானவனாரா? வந்து கை நினைக்க வந்துட்டான் பாரு சல்லி பைய அப்படின்னு நான் திட்டி விட்டேன். அதனால நம்ம தென் மாவட்டங்கள்ல நீங்க முறை செய்யறதுல பாரம்பரியம் கூட கரெக்டா செஞ்சிடணும் நீங்க. அதனால நீங்க எவ்வளவு போடுவீங்க? நீங்க போடுவீங்க. எங்க தளபதி தங்கம் வேலை எங்க ஏறினாலும் சரி, அவர் வீட்டை வித்தாவது தங்கத்தை வந்து இறக்குவார். ஏன்னா தளபதி கூட இருக்கவங்க வந்து இப்ப வந்து ஒரு பெரிய நகை கடையில அம்பாசிடரா சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரியும் தளபதி அவங்க அம்பாசிடரா சேர்ந்ததுனாலதான் அந்த கடையில இருந்தே நகையை வாங்கி +1 +2 10th பசங்களுக்கு நீங்க வந்து காயின் கொடுத்தீங்கன்னு எனக்கு விஷயம் வந்துருச்சு. அம்பாசிடரா இருந்தாங்கன்னா பெரிய கமிஷன் போயிருக்கும். அப்ப அது நீங்க அதே இடத்துல இருந்து நீங்க வாங்கி கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? ஒரு சவரனுக்கு 1 கிராம் கம்மியானாலும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவேன். தாய் மாமன் ஆக்கிடுவேன். தாய் மாமனை குழந்தை நல்லா பாத்துக்கப்பா. தம்பி நைனா தம்பி வாங்க. வணக்கம்மா. வணக்கம் இருக்கட்டும். சிலிண்டர் என்ன சிலிண்டர்? சிலிண்டர் கொடுங்க. என்ன சிலிண்டர் கொடுக்கணும்? சிலிண்டர் இல்லாம மக்கள் எல்லாம் தட்டுப்பாடுல அவதிப்பட்டு இருக்கோம். சிலிண்டரை கொடுங்க முதல்ல. அதெல்லாம் வேற எங்கேயாவது இருக்குமா? எல்லாம் இருக்குமா? எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இருக்கு சிலிண்டர்? எங்க இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல.
எல்லாம் போர் நடக்கிறதுனால மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சிலிண்டர் எல்லாம் பற்றாக்குறையா போயிட்டு இருக்கு. எங்க இருக்கு சிலிண்டர்? நானே ஒரு டீலர் தாமா, என்கிட்டயே எல்லா இடத்துலயும் ஓ இருக்குமா. நீங்களே டீலர் தானா? சரி, இப்ப ஒருத்தர் சொல்லியிருக்காரு 90 நாளைக்கு தான் சிலிண்டர் வந்து கையிருப்பு இருக்குன்ட்டு, அவருக்கும் போய் போடுறீங்களா? யாருக்குமா, யாருக்கு போடணும்? மோடி அவரே சொல்லிட்டாரு 90 நாள் தான் இருக்கு சிலிண்டர். உங்க கட்சிக்காரவங்க என்ன சொல்றீங்க? சிலிண்டர் இல்லையா, மாற்று எரிபொருள், இது விறகு அடுப்புக்கு மாறுங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் மாற்று எரிபொருளுக்கு மாறுங்கன்றீங்க. நீங்க என்னன்னா சிலிண்டர் இருக்குங்கிறீங்க. ஒருத்தவங்க என்னன்னா கப்பல் வந்து வந்துருச்சுன்றாங்க, இன்னொருத்தவங்க என்னன்னா கப்பல் வரல, அது பொய்யான செய்தின்றாங்க. இன்னொரு ஊடகத்தை என்ன போடுறாங்கன்னா நாங்க வந்து கடல் வழியாவே உறிஞ்சி எடுத்துட்டோம்னு போடுறாங்க. மக்களை ஏமாத்திக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது சிலிண்டர் வந்து ஆகணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாஜக கூட்டணி போகணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. காலத்தின் கட்டாயம், வேற வழி இல்லாம போறோம். நம்ம கூட திமுக சேர்த்துக்கல, அதனால இங்க போறோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம எப்பேற்பட்ட கட்சி, எந்த அளவுல இருந்தோம் நம்ம எல்லாரும் தெரியும்ல. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு குடிசை கொடுத்தது, குடிசைகள் வாழ வச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு நம்ம மோசமான நிலையில இருக்கோம். எல்லாம் வந்து பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, ஒரு சீட்டுக்காக இன்னொரு கட்சியை போய் பிச்சை எடுக்க வேண்டாம். நாமளே 35 எம்எல்ஏவும் ஜெயிச்சு நாமளே ஒரு எம்பியை தேர்ந்தெடுப்போம். ஏண்டா சிரிக்கிற? நான் சொல்றேன், எவ்வளவு சீரியஸா பேசுறேன், நீ ஏன் சிரிக்கிற? அப்பா ஆளா நீ? அருளாளா? வெளியே போ, நீ தயவுசெய்து வெளியே போ. அதனால நாம வரக்கூடிய காலங்களில் எல்லாரும் உறுதிமொழி எடுத்து சிஎம் ஆக்குங்க. என்ன புரியுதுங்களா? சிஎம் ஆக்குங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லது. நம்ம சீக்கிரமா நம்ம எல்லாரும் ஆகணும், முதலமைச்சர் ஆக்குங்க ப்ளீஸ், புரியுதுங்களா? அதனால தயவு செய்து வாங்க, வாமா வாங்க. உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் மக்கள் பிரச்சனையும் பேசலாம்ல. நீங்க எல்லாம் தேர்தலே நிக்காமயே எம்பி ஆயிட்டு ஜாலியா போய் ஆப்சென்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. மக்களுக்கு என்னமா பிரச்சனை? நாங்க என்னமா செய்யல? மக்களுக்கு என்ன செய்யல சொல்ல செஞ்சிடறோம். ஏன் இது சிலிண்டர் இல்ல, எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடுல இருக்கு. கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக அளவுல இருக்கு. உடனடியா திமுக அரசாங்கம் இந்த கேஸ் பிரச்சனைய உடனடியா பண்ணணும். முடிஞ்ச அகழ்வாராய்ச்சி ஆராய்ச்சியில இன்னும் ஒரு 40 அடி தோண்டி கச்சா எண்ணெய் எடுக்கணும். எடுத்து அதுல இருந்து நாமளே தனியா தார் வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை அமைக்கணும்னு நான் என்னுடைய அறிவு சார்ந்த மூளையை தட்டி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். பெட்ரோலியம், எரிசக்தி இதுக்கெல்லாம் தனி துறை இருக்கு ஒன்றியத்துல. இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல வருது, அவங்க கிட்டதான் கேட்கணும். எதுக்காக அவங்க கண்ட்ரோல்ல இந்த திமுக அரசாங்கம் விட்டு வச்சிருக்கீங்க? நான் இருந்திருந்தேன்னா அவங்ககிட்ட இருந்து புடிங்கி இருப்பேன், கொடுங்க நான் பாத்துக்கிறேன். பெட்ரோல் ஏன் ஸ்டேட்ல வண்டி ஓடுதுன்னு நானே புடுங்கி நான் ஓட்டி இருப்பேன். அதனால இது வந்து நான் என்னைக்கும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஆளுதான். நீங்க கூட்டு போங்க, ஓவரா கேக்குது. இந்த பொண்ணு விஜய் மாதிரி ஆயிட்டு இருக்காரு இவரு. அதாவது மக்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. கேஸ் கிடைக்கலன்னா என்ன, காய்கறி இருக்கு, பழங்கள் இருக்கு, அதையே சாப்பிடுங்க. அதுலதான் நம்ம வந்து உடம்புக்கான சத்துக்கள் நிறைய கிடைக்குது. பச்சை காய்கறிகள் சாப்பிட ஆரம்பிப்போம், பழங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். கேஸ் தேவை இல்லைங்க. கேஸ் பேனிக் ஆகாதீங்க. எதுக்கு கேஸ் தேவை நமக்கு? அது மாதிரி பெட்ரோல் இது மட்டும் பேனிக் ஆகாதீங்க. பெட்ரோலும் நமக்கு தேவையில்லை, நடந்து பழகுவோம், நம்ம சைக்கிள்ல போக பழகுவோம். நம்ம கட்டுதானமா, எதுக்குமா பெட்ரோல்? இல்ல, உங்களெல்லாம் வந்து படிச்ச ஜேர்னலிஸ்ட்னு நினைச்சேன். இது என்ன கச்சா எண்ணெய் வரலன்னா இது மட்டுமா பாதிப்பு? முதல்ல அது எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி வருது, ஏதாவது தெரியுமா? 350 டிகிரில இருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை வந்து வெப்பப்படுத்துவாங்க. அது வெப்பமாகும் போது அடுத்து ஸ்மால் மாலிகூல்ஸ் வருது. அதுக்கு அடுத்து வந்து அது எல்பிஜி கேஸ் வருது. அதுல இருந்து பெட்ரோல், அந்த பெட்ரோல்ல இருந்து அதுக்கப்புறம் ஜெட்டுக்கு போற அந்த ஒயிட் பெட்ரோலா அது வருது. அதுக்கப்புறம் டீசல் வருது. டீசல்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு எல்லாம் ஊத்துறாங்களா ஆயில், ஃபியூல் ஆயில், அது வருது. அதுக்கப்புறமா என்ஜின் ஆயில் கிடைக்குது. அதுக்கப்புறமா தான் தார் வருது. இவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு. இதெல்லாம் இருக்கு கச்சா எண்ணெய் மூலமா. இது மட்டும் இல்ல, சரி நீ பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நீ சொல்ற காய்கறி பழம் அது மட்டும் அப்புறம் லாரியில எப்படி ஏத்திட்டு வருவாங்க? பெட்ரோல் போடாமே ஏத்திட்டு வந்துருவாங்களா? கொஞ்சமாச்சும் யோசிப்பாருன்னா படிச்ச ஜேர்னலிஸ்ட் நினைச்சேன் பாவனெல்லாம். இப்படி முட்டு கொடுப்ப, இப்படி மாறுவேன்னு நினைச்சே பாக்கல. இல்லம்மா, பச்சை புரோட்டீன் அதெல்லாம் நிறைய இருக்கும். நீ போ, நடந்து போ, நீ நடந்து போ. ஏன் மக்கள் நடந்து போ சொல்ற? காரை ஓரமா நிப்பாட்டிட்டு நீ நடந்து போ.